ஸோ லிங்க் பில்டிங் டெக்னிக்ஸ்ல இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இமேஜ் சப்மிஷன், பிடிஎஃப் சப்மிஷன், பிபிடி சப்மிஷன் அண்ட் வீடியோ சப்மிஷன். ஓகே, இந்த சப்மிஷன் மூலியமா டிஃபரெண்ட், இது வந்து நம்ம டாக்குமெண்ட் சப்மிஷன் கூட சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி டிஃபரெண்ட் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்றது மூலியமா நமக்கு வந்து அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், லிங்க் யூஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில கருத்துக்கள் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். பட் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி சப்மிட் பண்றதுனால நமக்கு அத்தாரிட்டியோ இது லிங்க் யூஸோ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதன் மூலியமா நம்மளுடைய கண்டென்ட் இருக்கு அப்படின்னு நிறைய பேர்த்துட்டு விசிபிளா கொண்டு போய் காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, நமக்கு பிராண்டிங்க்கு ஒரு விசிபிலிட்டி, இதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா இந்த ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, வீடியோவா இருக்கட்டும், பவர் பாயிண்டா இருக்கட்டும், இல்ல பிடிஎஃப் டாக்குமெண்டா இருக்கட்டும், இல்ல இமேஜா இருக்கட்டும், இப்படி நீங்க எந்த ஒரு டாக்குமெண்ட் டைப் நீங்க ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணாலும் அந்த டாக்குமெண்டோடைய டைப் புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், கண்டென்ட் இது எல்லாத்தையுமே கிரால் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடருக்கு இருக்கு. ஓகே, சர்ச் என்ஜின் ஸ்பைடர், ஓகே, சர்ச் என்ஜின் ஸ்பைடர் ஹேஸ் the ability to crawl the text and links included inside the document type. ஓகே, உங்களுடைய டாக்குமெண்ட் டைப்ல இது வந்து கலந்துதான் இருக்கு. அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அந்த இமேஜ்ல வந்துட்டு என்னுடைய பெயர் அமுதகுமார் போட்டிருக்குன்னா கூகுள்னால அந்த சர்ச் என்ஜின் ஸ்பைடர்னால இது ஒரு இமேஜ், இந்த இமேஜுக்குள்ள அமுதகுமார்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குங்கிறத கூகுள்னால கண்டுபிடிக்க முடியும். டாக்குமெண்ட் டைப் வந்து அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கட்டும், இமேஜ் ஃபைலா இருக்கட்டும், பிடிஎஃப் ஃபைலா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸையுமே ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து கிரால் பண்ணும், இண்டெக்ஸும் பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சில ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ், ஓகே, ஆன்லைன் போஸ்டல் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி தேடி பார்க்கும்போது ஒரு சில இடங்கள் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதோடைய ஃபைல் ஃபார்மேட் இது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட் அதுவே காட்டிடும். தெரியுங்களா? இது பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல சார். ஓகே, ஐ வில் டு இட் நவ. எனக்கு ஸ்கிரீன் பிரசன்ட் ஆகல. ஓகே, ஸோ வந்து ஆன்லைன் போஸ்டல் ஐடி அப்ளிகேஷன் அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பிடிஎஃப் அப்படிங்கிற ஃபார்மேட் இங்கே காட்டுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்ச் என்ஜின் ஸ்பைடர்னால பிடிஎஃப் டாக்குமெண்ட் புரிஞ்சுக்க முடியும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும், இல்லை அந்த டவுன்லோட் பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிடிஎஃப் நார்மலாக .com மாதிரி, .html மாதிரி, .css மாதிரி, .pdfங்கிற ஃபைலும் இங்கே வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த டாக்குமெண்ட் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத மீனிங். ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல பிகாஸ் ஒரு சர்ச் என்ஜின் ஸ்பைடர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கோ, டெக்ஸ்டோ, கண்டென்ட்டோ அதனால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய கண்டென்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல மட்டுமே பப்ளிஷ் பண்ணாம நாம ஏன் நம்ம கண்டென்ட்டை ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல, இல்ல ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல, இல்ல ஒரு பிபிடி ஃபார்மேட்ல, இல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்ல சப்மிட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கொஸ்டின் வருது. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்ம கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படி யோசிக்கிறப்ப, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கண்டென்ட் வந்து ஒரு வெப்சைட்ல நம்ம டெக்ஸ்டா பப்ளிஷ் பண்ணிருப்போம். ஓகேங்களா, இப்போ என்னுடைய கண்டென்ட் ஒன்று நான் ட்ரை பண்றேன். ஓகே, எப்பவுமே ஒரு ரியல் டைமா ட்ரை பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நான் ஒரு கண்டென்ட் வந்து சும்மா பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் சொல்லிட்டு என்னோட யூடியூப் வீடியோ, அந்த வீடியோவில் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் தூக்கி நான் உள்ள போட்டிருந்தேன். ஓகே, ஐ திங்க் நம்மளோட ஒன் ஆஃப் தி செஷன்ஸ் நான் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன், blogger.com. ஓகே, let me open this. ஓகே, ஜூன் 1ஆம் தேதி இந்த கண்டென்ட் வெப்சைட்ல நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த கண்டென்ட்டை வந்து நான் ஃபார்மேட்டிங் கூட பண்ணல. புரியுதுங்களா? ரைட், அந்த கண்டென்ட் வந்து நான் ஃபார்மேட்டிங் கூட பண்ணல, அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல இந்த கண்டென்ட் வந்து மேல இருந்து எடுத்து கொண்டு வந்து இப்படி நான் கீழே பேஸ்ட் பண்ணிருக்கேன். பட் இதோட ப்ரிவியூ வந்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இது டெக்ஸ்ட் கண்டென்ட் இல்லையா? ஸோ இதோட கண்டென்ட்டை நான் ப்ரிவியூல செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஸ்பேசிங் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஓகே, ஸ்பேசிங் இஷ்யூ, ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு இந்த புல்லட் பாயிண்டோட ஆர்கனைசேஷன் தப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு டாக்குமெண்ட்ல கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி வச்சுட்டு அந்த கண்டென்ட்டை கொண்டு நீங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிருக்கேன். அதனால நீங்க அப்படி தெரியுது, தெரியுது பாத்தீங்களா? ரைட், இதோட ஃபார்மேட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை.
ரைட். அப்ப என்ன பண்ணும், பேசிக்காவே ஒரு கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணும்போது இங்க இருக்குன்னா முதல்ல இந்த கண்டென்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணி, இது நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, உங்களுடைய ஃபார்மேட்டிங் சரியில்லை. எப்ப இந்த பிரச்சனை வரும்னா, எங்கேயாவது ஒரு கண்டென்ட்டை ஒரு வேற மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இருந்தோ இல்ல வேற எங்கேயாச்சும் கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்தோ இல்ல வேற ஏதாச்சும் கிளவுட் டாக்குமெண்ட் பேஸ்ட் காப்பி பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இங்க பேஸ்ட் ஆகும். அதனால இது வரும். அப்ப ஜெனரலா என்ன பண்ணலாம், இதை அப்படியே கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்து செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட் தெரியுதுங்களா, டி அப்படின்னு போட்டு இந்த டி அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதற்குரிய ஃபார்மேட்டிங் எல்லாமே போயிடும். ஓகே, எல்லா ஃபார்மேட்டிங் போயிட்டு பிளைன் டெக்ஸ்ட் மட்டும் தான் அந்த இருக்கும். ஓகேங்களா, பிளைன் டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்க ப்ரிவியூ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டிங்குமே இல்லாம இப்படி இருக்கும். ஸோ பிளைனா இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஃபார்மேட்லாம் தூக்கிட்டு போயிடுச்சுங்களா, அப்போ வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தான் இங்கே இருக்கு. இப்போ என்ன பண்ணுவேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டிங் நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். ஓகே, அடுத்து வந்துட்டு அடுத்து கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த கீவேர்ட் ரிசர்ச் அப்படிங்கிற டாபிக் கீழே ஓகே கூகுள் ஆட்டோ சஜஸ்ட்ங்கிற ஒரு டூல் யூஸ் பண்றோம். திரும்ப கூகுள் ரிலேட்டட் சஜஸ்ட்ங்கிற ஒரு டூல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, கூகுள் சஜஸ்ட், எல்எஸ்ஏ கிராஃப், கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டைட்டில் ஜெனரேஷனுக்கு வரும்போது எஸ்இஓ ப்ரெஷர் டைட்டில் ஜெனரேட்டர் டூல். ஓகே, அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் சொல்லி வரும்போது கூகுள் டாக்ஸ், வாய்ஸ் டைப்பிங் யூஸ் பண்ணுவோம், வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் டைப்பிங். ஓகே, அடுத்து வந்து கிரியேட்டிங் இமேஜஸ், கண்டென்ட் கிரியேஷன்ல இமேஜ் கிரியேட் பண்றது. ஸோ இது வந்து என்னோட கோர் கான்செப்ட் தான். இதை வந்து இன்னும் நான் அந்த கண்டென்ட் டெவலப் பண்ணணும்னு நினைச்சா டெக்ஸ்டூல் அந்த கண்டென்ட்டை ரொம்ப கான்வர்சேஷனலாக நான் வந்து எழுதி வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பிளாகர், வேர்ட்பிரஸ். ஓகே ஓகே மெஜெண்டோ 3 கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. பிளாஜரிசம் செக்கர், நான் சும்மா கூகுள் தேடி ஒரு லிங்க் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீவேர்ட் டென்சிட்டி செக் பண்ணுறதுக்கு ஒரு டூல். ஸோ டூல்ஸை பற்றி பேசியாச்சு, இவ்வளோதான் இருக்குங்க. ஸோ இதை வந்து நான் ப்ரிவியூ பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளாகோடைய கண்டென்ட் ப்ரிவியூ பார்த்தோன்னா ஒன் ஆஃப்டர் அனதர் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன கொஞ்சம் ஃபர்தராக எப்படி செட் பண்ண போகிறேன், கீவேர்ட் ரிசர்ச் இருக்கு. கீவேர்ட் ரிசர்ச் இதை வந்து நான் ஒரு சப் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஒரு மைனர் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சப் ஹெட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய 1 2 3 4 லிஸ்ட்டையுமே நான் வந்து புல்லட் பாயிண்ட் ஆக்கிட்டேன். ஓகேங்களா, சப் ஹெட்டிங் ஆக்கிட்டு புல்லட் பாயிண்ட் ஆக்கிட்டேன். ஓகே, இதை நான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ பார்த்துருவேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சப் ஹெட்டிங், அது கீழே வந்து புல்லட் பாயிண்ட். சரிங்களா, இந்த மாதிரி அலைன்மெண்ட். ஒரு ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், ஸ்பேஸ் வேணும்னா அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில். ஓகே, இந்த டைட்டிலையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன், H3 போட்டுருவேன், இல்லை மைனர் ஹெட்டிங்காக போட்டுருவேன். ஓகே, கீவேர்ட் ரிசர்ச்சையும் கூட நான் மைனர் ஹெட்டிங்காக போட்டுக்கிறேன். ஓகே, மைனர் ஹெட்டிங் சிறுசாக இருந்தாலே எனக்கு போதும். ஓகே, ஸோ மைனர் ஹெட்டிங். அப்புறம் கீழே வந்து எஸ்இஓ ப்ரெஷர் டூல். இந்த ஒரு டூல் மட்டும்தான். இந்த ஒரு டூலை மட்டும் நான் என்ன பண்ணுவேன், புல்லட் பாயிண்டாக மாற்றிக்குவேன். அலைன்மெண்ட் இஷ்யூ, இதெல்லாம் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறதுங்க. ஓகே, ஸோ திரும்ப எங்கேயுமே ஒரு மைனர் ஹெட்டிங். மைனர் ஹெட்டிங்னா H3, அதாவது ஹெட்டிங், சப் ஹெட்டிங் குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு சப் ஹெட்டிங் மைனர் ஹெட்டிங். ஓகே, ஸோ இதுவுமே நான் வந்துட்டு ஒரு புல்லட் பாயிண்டாக வச்சுக்கிறேன். ஓகே, சரி. அடுத்து கிரியேட்டிங் இமேஜஸ். ஓகே, இதையுமே வந்துட்டு நான் இதை வந்து மைனர் ஹெட்டிங். ஓகே, அடுத்து ஒரு 3 வெப்சைட் பற்றி பேசியிருக்கேன். இதை 3யுமே செலக்ட் பண்ணிட்டு புல்லட் பாயிண்ட். ஓகே, ஸோ புல்லட் பாயிண்ட் இங்கே இருக்கு. அடுத்து CMS, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை வந்து நான் ஒரு மைனர் ஹெட்டிங்காக வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து இது கீழே வரக்கூடிய கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 3மே. ஓகே, இது 3யுமே புல்லட் பாயிண்ட் அகைன். ஸோ இந்த மாதிரி நம்ம யூசர்ஸுக்கு வந்து முன்னால காட்டும் போது கொஞ்சம் நல்லா காட்டணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஃபார்மட்டிங்ல நம்ம கேர் எடுத்துக்கணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட எண்ட் கோல், புரியுதுங்களா? ரைட். ஸோ அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம பிசினஸ் க்ரோ பண்ண எல்லாமே நம்ம செய்ய போறோம். ஓகே, ஸோ இது URL இருக்கு. ஸோ இந்த URL நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, கீவேர்ட் டென்சிட்டி செக்கர், இதுக்கும் ஒரு சப் ஹெட்டிங், மைனர் ஹெட்டிங். ஓகே, done. So let me go with the preview. Okay,
இது பார்க்கறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கு சரிங்களா. ஸோ டைட்டில் கீழே வந்து அதோட இன்ஃபர்மேஷன். ஓகே, பிளாஜரிசம் செக்கர் அண்ட் கீவேர்ட் டென்சிட்டி செக்கருக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு. நான் கீழே வந்துட்டு கீவேர்ட் டென்சிட்டி செக்கருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸும், ஓகே கீவேர்ட் டென்சிட்டி செக் இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸும் ஓகே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து இப்போதைக்கு நான் திரும்ப ப்ரிவியூ. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன ஃபார்மேட்டிங் இஷ்யூஸுமே வந்து செக் பண்ணி பார்த்து ப்ரிவியூ பார்க்கறது நல்லது. ஓகே, ஒரு கண்டென்ட் வந்து உங்க முன்னாடி வந்து ஒரு சின்ன ஃபார்மேட்டிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட். ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து இன்னும் எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணல, ஒரு கண்டென்ட்டை எடுத்து சும்மா போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். ஆப்டிமைஸ் பண்ண கண்டென்ட் இது வந்து கிடையாது. இப்போ நான் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் இன்டெப்தா நான் எழுத ஆரம்பிக்கணும். டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் இருக்கு, இதை நான் ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஆப்டிமைசேஷன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்டிமைசேஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, கூகுள் போய் தேடி பார்க்குறேன், இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. ஓகே ஓகே, ஸோ காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் ஒரு கீவேர்ட் இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஓகே டூல்ஸ் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, ஸோ TION செக் பண்ணி பார்க்கும்போது டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், சோஷியல் மீடியா டூல்ஸ் கண்டென்ட் கிரியேஷன், டூல்ஸ் ஃபார் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், இ லேர்னிங், ஃப்ரீ, பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஒரு கீவேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஒன்று. ஸோ அடுத்து என்னுடைய ஆட்டோ சஜஸ்ட்ல வரும்போது டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன்ங்கிறது இன்னொரு கீவேர்ட். ஓகே, இதையும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே ஓகே, இந்த மூணு கீவேர்ட் வந்து கொஞ்சம் ரெலவெண்டா இருக்க மாதிரி தோணுது. அப்போ காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட். ஓகே, டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், என்னோட டைட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேட்டிங் கண்டென்ட், பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். அப்போ இந்த கீவேர்ட்லயே இந்த கீவேர்டும் கலந்துருக்கு. ஓகே, காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், அப்போ பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஒரு டைட்டில் நான் வைக்கிறேன். ஓகே, பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, ஸோ எனக்கு வந்து டைட்டில் வந்து அப் டு 90 கேரக்டர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்துக்குவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் பிராக்கெட் இந்த அடுத்த லைன் வந்து இன்னொரு கீவேர்ட். ஓகே, காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல். யூடியூப்லையும் இதே மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணலாம், பட் இருந்தாலும் ஓகே பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். ஓகே, இதை ரெண்டு நான் உள்ள வச்சிருக்கேன். இதை நீங்க டைட்டிலாவும் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதியும் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஓகே, அப்போ இதை யூஸ் பண்ணிட்டு ஸோ திஸ் ஆர்டிகல் டிஸ்கஸ் அபவுட் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஓகே டிஸ்கஸ் அபவுட் தி பெஸ்ட் டூல்ஸ் used for creating content for your website. அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பெஸ்ட் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்குவேன். ஓகே, ஸோ ஒரு கீவேர்ட் உள்ள போட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு, எக்ஸாக்டா போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ், தீஸ் காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் கண்டென்ட் will help you. Okay, used tools will help you to get a professional written content that is SEO optimized. Okay, so ஒரு சின்ன பேராகிராஃப்ல நான் கொடுக்குறேன். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், fix it then and there if possible. SEO optimized content. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுறேன்னா SEOன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் கண்டென்ட் எழுதும் போது இங்க நான் 2-3 வார்த்தை இன்னும் யூஸ் பண்ணிருக்கேன். தி ஆர்டிகல் டிஸ்கஸ் பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் ஃபார் யுவர் வெப்சைட் இதை யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல SEOன்னு ஒரு வார்த்தை இருக்கு, இது வந்து என்னோட சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சம்மந்தப்பட்டது. உடனே என்ன பண்ணுவேன்னா என்னுடைய amudakumar.com போயிட்டு ஓகே என்னோட வெப்சைட் விசிட் பண்ணி SEO சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் எது இருக்கு, இங்க SEO கோர்ஸ் என்ஜின் ஒரு ஆர்டிகல் இருக்கு, இந்த ஆர்டிகளோட லேண்டிங் பேஜை நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி இந்த கண்டென்ட் எழுதும் போதே ஒரு இன்டர்னல் லிங்க் கொடுத்துறது. இதுவும் ஒரு SEO பிராக்டிஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ இன்டர்னல் லிங்க் ஒன்று கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ டூல்ஸ் மீதி 2 கீவேர்டுமே வந்துட்டு இந்த இடத்துல இப்போதைக்கு நான் ரிமூவ் பண்ணிடுவேன்.
ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. இதை வந்து நான் என்னுடைய மைனர் ஹெட்டிங்கா மாத்திட்டேன். ஓகேங்க, ஸோ இப்போதைக்கு இதையே வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு பேசிக் கண்டென்ட் வேணும் இந்த கண்டென்ட் வெளில பப்ளிஷ் பண்றதுக்காக. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா நம்மளோட ப்ராசஸே வந்து ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி இமேஜ், பிடிஎஃப், பிபிடி அண்ட் வீடியோ அப்படின்னு 4 கண்டென்ட் உருவாக்க போறோம். அப்படி உருவாக்கும் போது நான் என்ன பண்ண போறேன், பேசிக்கா இங்க வந்துட்டு என்னுடைய கண்டென்ட் இங்க இருக்கு, என்னோட வெப்சைட்டோட கண்டென்ட் இங்க இருக்கு. இந்த கண்டென்ட் வந்து இப்போ நான் இமேஜா உருவாக்க போறேன். எப்படி உருவாக்க போறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து இன்ஃபோகிராஃபிக்கா கிரியேட் பண்றது நல்லது. ஓகே, இன்ஃபோகிராஃபிக்கா கிரியேட் பண்றதுன்னா இமேஜ் 2 விதமா உருவாக்கலாம். நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வந்து canva.com. ஓகே, இந்த canva.comல இப்போ நம்ம போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் என்னுடைய ஆல் யுவர் டிசைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். ஓகே, இதில் வந்து நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ். ஓகே, அதோடைய ஃபார்மேட்டிங் இருக்கு. நான் ஜெனரல் இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, இப்படி இருக்குன்னா இதை வந்து நான் என்ன பண்ண போறேங்க, கீழே ஒன்று இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு இமேஜ் எப்படி இருக்கு, ஸோ அமுதகுமார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர் இமேஜ் எடிட்டிங் அப்படின்னு இருக்கு. இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன், ஓகே, கண்டென்ட் கிரியேஷன் டூல்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுக்குவேன். ஓகே, அது கரெக்டாக இருக்கா, சைஸ் ஃபாண்ட்டு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 50 வந்து ஒரு 45 மாற்றிக்குவேன். ஓகே, ஸோ கண்டென்ட் கிரியேஷன் டூல்ஸ். ஓகே, கீழே வந்துட்டு இதோட டைட்டில் என்னுடைய கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்குவேன். ஓகே, பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, இது வந்து இந்த இமேஜில் போயிட்டு I will replace the existing text with this one. So best tools for content creation, common productivity tools. நீங்க ரீப்ளேஸ் பண்ணனும் கூட பண்ணிக்கலாம். Best common productivity tools used for content creation. Okay, best common productivity tools used for content creation. Okay, so இங்க வந்து நான் என்னோட லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லியிருக்கு, அதை நான் தூக்கிடுறேன். வாட்ச் நவுன் இருக்கு, இதை நான் தூக்கிடுறேன். என்னுடைய ஃபோட்டோஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் இருக்கும், அதில் போயிட்டு வாட்ச் நவுக்கு பதிலாக எனிதிங் லைக் ரீட் நவ் we can give it a try. ஓகே, நான் ஏற்கனவே அப்லோட் பண்ண இமேஜ் ஏதாச்சும் இருக்கும். ஓகே, இதுனா we can also add a text instead of Tamil. Okay, I can go over and click on add a text, add a heading here. Okay, இங்கே வந்துட்டு read now. ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து அடுத்தடுத்த காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த read nowங்கிறதோட font change it with respect to yellow. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுன்னா இது மாறிடும். ஓகே, இதோட font size increase it to some 60 or 70 இந்த மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு தேவை ஒரு இமேஜ். இந்த இமேஜ் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே கீழே போயிட்டு ஐ கிளிக் ஆன் டவுன்லோட், ஐ கோ டு திஸ் ஆப்ஷன் ஆஃப் டவுன்லோட் ஆல் பேஜஸ். 3 பேஜ் இருக்கு, அதுக்கு பதிலாக நான் 3வது பேஜ் தான் டவுன்லோட் பண்ண போறேன். கிளிக் ஆன் டன் அண்ட் கிளிக் ஆன் டவுன்லோட். ஓகேங்க, ஸோ இந்த இமேஜ் வந்து இப்போ டவுன்லோட் ஆகுது. ஒரு இமேஜ் இது டவுன்லோட் ஆகி சிஸ்டம் சேவ் ஆகட்டும். இதை வந்து என்னுடைய இமேஜுக்கு நான் தம்ப்நெயிலா யூஸ் பண்ண போறேன், என்னுடைய கண்டென்ட்டுக்கு. ஓகே, என்னுடைய கண்டென்ட் நான் தம்ப்நெயிலா யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜென்ரலாக ஒரு இமேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம்னா என்ன பண்ணணும், ஓகே, அந்த இமேஜை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஓகே, அந்த ஆப்டிமைஸ் பண்றதோட ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா இமேஜை வந்து நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரீநேம் பண்றது. ஓகே, ஸோ ரீநேம், இங்கே போயிட்டு காமன் ப்ரொடக்டிவ் டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே, இதை எப்படி வச்சுக்கிட்டு என்டர் அடிச்சிடுறேன். இதோட சைஸ் வந்து 346 KB இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு 200 KBக்கு மேல இருந்தாலும் இந்த இமேஜோட சைஸ் நம்ம கம்மி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், ஓகே, compressor.io அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ அதுல போயிட்டு நீங்க இந்த மாதிரி compressor.io இந்த வெப்சைட் விசிட் பண்ணுங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து ரீ அப்லோட் பண்ணுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த இமேஜோட சைஸை லாஸ்லெஸ் கம்ப்ரஷன், அதாவது கண்டென்ட்டோட குவாலிட்டியில எந்த ஒரு லாஸுமே இல்லாத அளவுக்கு அவங்க வந்துட்டு இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, we will compress the image, we will go to the download section. ஓகே, இந்த டவுன்லோட் செக்ஷன்ல ஓகே இங்க இருக்கு. ஸோ ப்ரௌஸ் அப்லோட் எந்த அளவுக்கு கம்மி பண்ணா நல்லது, மேக்ஸிமம் ஒரு 60 to 70% வந்து கம்ப்ரஸ் ஆகும். ஓகேங்களா, சூப்பர்.
71% வந்து இமேஜோட கண்டென்ட் வந்து கம்ப்ரஸ் ஆயாச்சு. ஓகே, இப்போ கீழே வந்துட்டு இந்த கம்ப்ரஸ் பண்ண இமேஜை டவுன்லோட் பண்ணுங்க. இது நம்ம சிஸ்டத்தை சேவ் ஆயிடும். ஓகே, ஸோ காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் சிஸ்டத்தை சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் கம்ப்ரஸருங்கிற வார்த்தை சேர்ந்துருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஒரு என்டர். ஸோ இமேஜ் வந்து ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல இமேஜ் சைஸ் 346 KB, இப்போ இருந்த இமேஜ் சைஸ் 100 KB. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ஓகே, லெட் மீ கோ டு மை கண்டென்ட். ஓகே, இங்கே போயிட்டு என்னுடைய கண்டென்ட்ல ப்ரிஃபரபிளி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் தாண்டின உடனே இருக்கக்கூடிய இந்த இடத்துல லெட் மீ ப்ரௌஸ் அண்ட் புட் டு திஸ் கண்டென்ட். ஸோ இமேஜை நான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கேன். கம்ப்ரஸ் பண்ண இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக அப்லோட் பண்ணோம். நம்ம கம்ப்ரஸ் பண்ண இமேஜை விட்டுட்டு மீதியை தூக்கக்கூடாது. மேலே கர்சர் வச்சிங்கன்னா அது காட்டும். இது வந்து 99.9 KB. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 345 KB. கரெக்டுங்களா? ஸோ 99.9 KB நான் ப்ரௌஸ் பண்ணுறேன், உள்ளே போடுறேன். ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணுறேன். ஓகே, என்டர் அடிச்சுட்டேன். இமேஜ் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணிட்டு ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், லார்ஜ் சைஸ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஒரிஜினல் சைஸ், இந்த மாதிரி நம்ம சைஸ் எப்படி வேணாலும் பிரிச்சு வைக்கலாம். நான் ஜென்ரலாக மீடியம்ல வச்சுட்டு இதை முதல்ல ஆப்டிமைஸ் பண்ணிடுவேன். எப்படி? இந்த இமேஜ் ஒரு கேப்ஷன் சேர்த்துருவேன். கேப்ஷன்னா இது கீழே வரக்கூடிய கண்டென்ட். இதை நான் பேஸ்ட் பண்ணிட்டு காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், இது வந்து இதோடைய கேப்ஷன், இமேஜ் கீழே வர்றது. திரும்ப இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு இந்த இமேஜுடைய டைட்டில், இந்த இமேஜ் மேல கர்சர் இப்படி கொண்டு வந்தா இது பாப்பப் ஆகும். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து டூல்ஸ் used for content creation ங்கிறது டைட்டில். ஓகே, ஸோ கீழே வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். ஓகே, இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தான் சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்கானது. ஆச்சா, இப்போ இந்த இமேஜ் வந்து நான் என்ன பண்றேன், I am going to make it as original size. ஓகே, இதோட ப்ரிவ்யூ. ஓகே, ப்ரிவ்யூனா இது எப்படி இருக்குங்கிறத பார்க்க தான் ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு செக் த ப்ரிவ்யூ ஹியர். சூப்பர்ங்க. ஸோ ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி நான் உள்ள சேர்த்துட்டேன். சரிங்களா? இப்படிதான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, சூப்பர். இமேஜ் கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு, அதை மட்டும் நான் ட்ரிம் பண்ணிட்டு ஓகே, I will leave it. ஓகேங்க, ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் நான் உள்ள போட்டுட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து இப்போதைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். சூப்பர். இதை அப்டேட் பண்ணிட்டு இந்த டூலை வியூ பண்றேன். இந்த ஆர்டிகல் இங்கே பப்ளிஷ் ஆயிருக்கும். இந்த ஆர்டிகல்ல கேப்ஷன் இங்கே கீழே தெரியுதுங்களா? ஸோ யூசருக்கு இந்த கண்டென்ட் பற்றி சொல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று. ஸோ ரெண்டாவது, நம்ம அப்லோட் பண்ண டைட்டில் வந்து இப்படி கர்சரை மேலே கொண்டு வச்சா இப்படி பாப்பப் வரும். இது வந்து உங்க இமேஜோட டைட்டில். ஓகே, இதோட ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்கு புரியணும் இல்லையா? அது வந்து ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். அப்போ இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி, ஓகே சாரி, இந்த இமேஜ் வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதோடைய கண்டென்ட் நீங்க ஓப்பன் ஆகும். இதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோட் அதுவே ஹைலைட் ஆயிருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல் ILT, இமேஜ் ALT அப்படிங்கிறத காட்டுது. ஓகே, ஸோ இமேஜ் ALT டேக். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்கு AI, the common ALT equal to common productivity tools used for content creation. ஸோ சர்ச் இன்ஜின் ஸ்பைடர் தேவையான இடத்துல நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக்லையும் சொல்லிட்டோம், கண்டென்ட்டோடைய டைட்டில் கேப்ஷன்லையும் சொல்லிட்டோம், டைட்டிலையும் சொல்லிட்டோம். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள பாஸ் ஆயாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்ஃபோகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஓகே, இன்ஃபோகிராஃப். ஓகே, ஸோ நமக்கு எப்படி அந்த சப்மிட் பண்ணுறதுக்கு PDF ஃபைல் வேணும், இன்ஃபோகிராஃபிக்லாம் வேணும் இல்லையா? ரைட், அதனால நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய கண்டென்ட்ல திரும்ப வந்துட்டு என்னுடைய ஹோம் பேஜுக்கு நான் போயிடுறேன். போயிட்டு இன்ஃபோகிராஃபுக்குன்னு தனியாக ஃபார்மேட் இருக்கு கேன்வால. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோகிராஃப் இப்படி தேடி பாருங்க. ஓகே, இப்படி தேடினீங்கன்னா இன்ஃபோகிராஃபுக்கு தேவையான ஃபார்மேட் இப்படி நிறைய வரும். ஓகே, நிறைய ஆப்ஷன். நீங்க வந்து எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஓகே, தட் இஸ் யுவர் சாய்ஸ். நிறைய ஃப்ரீயா தான் இருக்கும், ஒரு சிலர் வந்து இங்க பெய்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகே, இங்க ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐ வில் சூஸ் திஸ் ஃபார்மேட். பெய்டு ஃபார்மேட்னா அந்த டாலர் காட்டும், இதுல மேல வந்து உங்களுடைய வாட்டர் மார்க் அந்த இடத்துல காட்டும். சரிங்களா? ரைட், ஸோ இது வந்து ஒரு 100% ஜூம் பண்ணியாச்சுன்னா சைஸ் வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். ஓகே, இங்க வந்து பாருங்க, டிப்ஸ் ரிசோர்சஸ் ஃபார் பேரண்ட்ஸ் டீச்சிங் தேர் கிட்ஸ் ஃப்ரம் ஹோம்.
ஓகே ஹவு டு ஸ்கூல், ஸோ நியூ டு ஸ்கூல் அப்படி இருக்கு, நியூ டு ஹோம் ஸ்கூல். ஓகே நான் என்ன பண்ண போறேன், இதை வந்துட்டு மாடிஃபை பண்ண போறேன். எப்படி, டூல்ஸ், productivity tools, productivity tools, a list of free productivity tools anyone can use. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். ஓகே இங்கே இந்த பெருசாக இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து என்ன பண்ண போகிறேன், என்னுடைய பிளாகர் கண்டென்ட்ல என்ன இருக்கோ ரைட் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே என்னோட பிளாகர் கண்டென்ட்ல இது இருக்கு, இதை எடுத்து கொண்டு போய் என்னுடைய கேன்வால பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே ஸோ பெஸ்ட் productivity tools for content creation. Okay, I will remove the remaining. Okay, so this is done. Okay, இப்போ தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ண போறேன். ஓகே cool, font size ரொம்ப பெருசா இருக்கு, select 43 வந்து 35. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு திரும்ப இதோட அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் இருக்கு, கிளிக் பண்ணி சென்டர் அலைன்மெண்ட், இல்லை ரைட் அலைன்மெண்ட், இல்லை லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் அலைன்மெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பெஸ்ட் ப்ரொடக்டிவ் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே உங்களுக்கு வேணாம்னா இந்த ஃபாண்ட், ஒருவேளை நீங்கள் ஃபாண்ட்டை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக் திஸ் அண்ட் கோ ஃபார் எனி அதர் ஃபாண்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ். இந்த மாதிரி. ஓகே ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து ஒன்று மேலே ஒன்று லை ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரோவே இருக்கட்டும், ஒன்று மேலே ஒன்று படுத்திருக்க மாதிரி இருக்கு இந்த டெக்ஸ்ட். ஸோ வேணும்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஸ்பேஸிங்கை கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் யூஸ்டு ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஓகே ஸோ இந்த ஸ்பேஸிங் சொல்கிறாங்க. ஸோ லைன் ஹைட், ஸோ லெட்டர். ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைன் ஹைட் மட்டும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ இங்கே இருக்கக்கூடிய சர்க்கிள் இமேஜும் மூவ் இட், அரேஞ்ச் இட் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ். ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து இமேஜ் கிரியேஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே அடுத்து வந்து 2, 4, 6 பாக்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த 6 பாக்ஸில் எதை பற்றி பேச போறீங்க, கோஆர்டினேட் வித் டீச்சர்ஸ் இருக்கு. நான் என்ன போறேன், கோஆர்டினேட் வித் டீச்சர்ஸ் பதிலாக என்னுடைய கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ். ஓகே ஸோ என்னுடைய கண்டென்ட்ல ஓகே கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ். ஓகே ஸோ இங்கே நிறைய கண்டென்ட் இருக்கு. இதுக்கு பதிலாக இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய 4 டூல், 4-5 டூல். ஓகே ஸோ இதே கண்டென்ட்டை தான் நான் வந்து என்ன பண்றேன், இன்ஃபோகிராஃபா மாத்துறேன். ஓகேங்களா, எங்க போயிட்டான், இங்க இருக்கு, சாரி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் ஒன்று, அடுத்து ரிலேட்டட் சக்சஸ், அடுத்து ஊபர் சஜஸ்ட், அடுத்து எல்எஸ்ஐ கிராஃப், அதுக்கு அடுத்து கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபிட் ஆகிற மாதிரி வந்துருச்சா, வந்துருச்சு. இதை கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி இங்கே இதை வந்து புல்லட் பாயிண்டாக கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை நீங்கள் நேவிகேட் பண்ணி வைக்கிறது, மூவ் பண்ணி வைக்கிறது. இதோட ஓவரால் சைஸ் 15 இருக்கு, இதை வந்து ஒரு 18 மாத்துறது. ஓகே 18 இருந்ததுன்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கீப் இட் டு 20. ஓகே ஸோ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த டிக் மார்க்கு இதை கூட கொஞ்சம் லைட்டாக ரைஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அப்படிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு. ஓகே ஸோ கீவேர்ட் ரிசர்ச் டூல். ஓகே அடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் இருக்கு, இதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து கீவேர்ட் ரிசர்ச் டூலுக்கு பதிலாக என்னுடைய கண்டென்ட். ஸோ என்னுடைய கண்டென்ட் நான் கிரியேட் பண்ணதுனால ஈஸியா என்னால் என்ன பண்ண முடியுதுங்க, இங்க போய் ஃபீட் பண்ண முடியுது. ஓகே ஸோ இந்த இடத்துல டைட்டில் ஜெனரேஷன் டூல் ஒன்று தான் இருக்கு. ஓகே ஸோ இதையுமே வந்துட்டு ஓகே ஸோ டைட்டில் ஜெனரேஷன் டூல் இஸ் யுவர் ப்ரெசர் டைட்டில் ஜெனரேஷன் டூல். ஓகே ஸோ இங்கே நான் போறேன்,
I can omega. Okay, so இதில் போயிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, SEO ப்ரொசர் டைட்டில் ஜென்ரேஷன் ரூல். ஓகே, ஸோ இது கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. இது கீழே வந்து நிறைய ஸ்பேஸ் எம்டியா இருக்கு. நான் வேணா எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, you can also refer to okay other title generation tools for tools based on your need. எனக்கு அந்த எம்டி பாக்ஸா இருக்கு, அதை கொஞ்சம் ஃபில் பண்ணணும். அதுக்காக நான் சும்மா கண்டென்ட் உள்ள போட்டுட்டு இருக்கேன். ஓகே, ஸோ போட்டுட்டு ஐ வில் மேக் இட் அஸ் அ புல்லட் பாயிண்ட். இதை மட்டும் புல்லட் பாயிண்ட் கொடுத்துட்டு ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்க இப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட சைஸ் வந்து 20 வச்சிருக்கேன்னா இதோட சைஸையுமே ஐ லெட் மீ மேக் இட் டு 20. ஓகே, ஸோ யூனிஃபார்மா உள்ள இருக்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ 2, ஸோ டைட்டில் ஜென்ரேஷன் ரூல். ஓகே, 3வது ஓகே content creation. Okay, so content creation, so ரெண்டுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். Okay, let me paste it here. Okay, இதனுடைய டைட்டில். Okay, creating content. So ஒரு டூல் வந்து Google Voice Typing, Google Voice in Voice Typing, Chrome extension. So இன்னொன்று வந்து you can also use Google Translate. Okay, Voice Typing. இது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஓகே, ஸோ இது 3 பண்ணியாச்சு. இதை செலக்ட் பண்ணிட்டு மேக் இட் ஆஸ் புல்லட் பாயிண்ட். ஓகே, ஸோ சைஸ் மேக் இட் ஆஸ் 20 நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இதை வந்து அது எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சா? நோ, ஐ டோன்ட் நீட் திஸ். ஐயோ, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, புல்லட் பாயிண்ட்ஸ். ஓகே, இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ வில் கோ வித் 20. ஸோ இந்த இடத்துல 20 வச்சா எனக்கு சைஸ் செட் ஆகலை. ஸோ வாட் வில் ஐ ட்ரை டு டூ, இதையுமே வந்துட்டு அதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20 வந்து let me make it as 18. ஓகே, தேவையான மாதிரி. ஸோ கண்டென்ட் கிரியேஷன். ஸோ 3வது இங்கே இருக்கக்கூடிய பட்டன். ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இப்படி தான் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஐடியா, இப்பெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைனை சூஸ் பண்ணுறது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, எந்தெந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சாய்ஸ். ஓகே, பட் இதை இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ரைட், ஸோ கிரியேட்டிங் இமேஜஸ். Okay, so 3 tools use பண்ணிருக்கோம். on canva.com, compress image using compressor.io or tinypng, remove background images using background.bg. okay, so இந்த இடத்துல create using canva.com, compress using tinypng. okay, அடுத்து வந்து remove background using remove.bg. okay, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க, bullet point போட்டுக்கலாம். bullet point போட்டாச்சு. okay, so creating images done. so இங்க இருக்கக்கூடிய சைஸ் எல்லாத்தையுமே let me make it as 20. ரொம்ப பெருசா போகுது, let me make it as 18. okay, so let me adjust it. okay, so என்னுடைய டூல்ஸ் இன்னும் 2 டப்பா இருக்கு. இந்த 2 டப்பால நான் என்ன போடணும், ஒன்னு CMS போட போறேன். ஏதாவது ஸ்கிப் பண்ண வேண்டியது சொன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. because see we are trying to share an information out here. okay, content management system. ஓகே, ஒன்று வந்துட்டு பிளாகர், இன்னொன்று வந்து வேர்ட்பிரஸ், இன்னொன்று வந்து மெஜெண்டோ. ஸோ என்னோட டைட்டில் வந்துட்டு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ புல்லட் பாயிண்ட். ஓகே, டைட்டில் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் instead of 14 I'll make it as 18. ஓகே, ஸோ 3வது பாக்ஸ். 4வது பாக்ஸில் plagiarism checker and keyword density checker. இப்போ நான் புதுசாக ஒரு பாக்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறது இந்த இடத்துல? ஓகே, நான் முதல்ல plagiarism checker தூக்கி போடுறேன். ஓகே, small SEO tools போட்டுக்கலாம். ஓகே, இங்கே வந்து plagiarism checker அப்படின்னு ஒரு டூல். இதை சர்ச் பண்ண முடியுமா?
plagiarism checker. So ஒரு ஆப்ஷன் வந்து plagiarism checker. இதை காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ண இந்த இடத்துல ஒன்று வந்துடுது. ஸோ இங்கே போய் என்ன பண்ண போகிறேன், கீவேர்ட் டென்சிட்டி செக்கர். ஓகே, ஸோ இந்த டூலில் வந்துட்டு plagiarism checker, இதை வந்து கீவேர்ட் டென்சிட்டி செக்கர்னு போட்டுட்டு இது ஒன்று மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கூல். ஸோ இதை வந்து நான் delete பண்ணிக்கலாம். delete பண்ணிட்டு கீவேர்ட் டென்சிட்டி செக்கர் டூலில் இருக்கக்கூடிய URL எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய plagiarism checker tool இதையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த இடத்துல நான் கண்டென்ட் பதிலாக பேஸ்ட் பண்ணிக்குவேன். So if I want to increase the font size to 18, yes I can do so. Okay, I can also increase this font size to 18. Okay, இந்த மாதிரி. So இங்கே ஃபிட் ஆகுமா, ஃபிட் ஆகுற வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இதை வந்து நான் 18 பதிலாக I go with 16. ஐயோ, okay, so instead of 18 I will go with font size 16. Okay, ஓகேங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் போட்டோஸ் உள்ள சேர்க்கணும், இல்ல கான்டென்ட் உள்ள சேர்க்கணும் அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா you can do it. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து okay, let it be like as it is. We don't need to change anything. Cool. ஸோ முக்கியமா நீங்க ஒரு ஆக்டிவிட்டி செய்றீங்கன்னா உங்களுடைய லோகோ உள்ள சேர்க்கறது, கவர் போட்டோ உள்ள சேர்க்கறது ஒரு நல்ல ஹேபிட்டா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அப்லோட் செக்ஷன் உள்ள போங்க. ஓகே, ஸோ கோ டவுன் ஹியர், ஸ்டார்ட் லுக்கிங் ஃபார் யுவர் லோகோ இமேஜஸ். ஓகே, ஐ திங்க் ரொம்ப டீப்பா உள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் என்னோட லோகோ இமேஜ். கண்டிப்பா பாட்டம்ல இருக்கும். So play now, watch now. Okay, so இப்போ இது வந்து நான் amadhukumar.com பப்ளிஷ் பண்ண போறேன். So I need to look for my photo. So these are the options we have. I can take this, move somewhere. Okay, size only I can make it as small, and I can try to put somewhere here. Okay, வேற வழி இல்ல, you need to learn to accommodate. I will make it 30. Okay, so I will make this tool still smaller. Okay, I will move this circle somewhere around here. Cool. So I will expand this. Okay, you want to move something? Yes. So உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்க ரெக்யர்மென்ட் மீட் பண்ண மாதிரி go ahead and change it. முடிச்சிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், I am going to add a text, and inside the text I am going to click this subheading option and https://www.amadhukumar.com. என்னுடைய வெப்சைட், என் வெப்சைட்டுடைய கலர், font size I will make it as white color, and the size as somewhere around 20. Okay, so then I will move this one. Okay, amadhukumar.com 20 கூட ரொம்ப அதிகமா இருக்கு என்னோட font size, so let me make it as around 18. Okay, so let me move this circle. So உங்களுக்கு எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ உங்களுக்கு தோணுன மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, சரிங்களா? Never ever compare with another design and try to make a design which is looking similar to that. நீங்க ஒரு கோடு போட சொன்னா ஈஸியா சாக்பீஸ் எடுத்து கோடு போட்டுடலாம். ஆனா நீங்க வேகவே போட்ட கோடு மேல உங்களை போட சொன்னா ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி போட முடியாது. அதனால ஃப்ரீயா கோடு போடுறது ரொம்ப ஈஸி, கண்டிஷனோட போடுறதுக்கு பதிலா. ஓகே, சோ இந்த மாதிரி இடங்கள்ல you can
try to use this one. Okay, so ஒரு branding உங்களுக்கு தேவையான activities நீங்க செய்யலாம். Okay, I will just do this. உங்க பிராண்ட் நேமோ இல்ல பிராண்ட் இமேஜோ லோகோவோ இல்லாம ஒரு ஆக்டிவிட்டி செய்யாதீங்க. தேவையான இடத்துல அதை ரெகக்னைஸ் பண்ணப்படாது, அப்போ ஒரு யூஸ் இருக்காது. உங்களுக்கு ஒருவேளை அதை கிரியேட் பண்ணும்போது யாராச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை டீட்டெயில் ஏதாச்சும் ஒன்று நீங்க இங்கே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து amadukkumar.com இருக்கு. இஃப் ஐ ஃபீல் இங்கே கொடுக்குறது எனக்கு தேவையில்லைன்னு தோணுச்சுன்னா கீழே பாட்டம்ல ஸ்பேஸ் இருக்கு, இங்கே கொண்டு வந்து நான் கொடுத்துக்கலாம். எங்கேயா போச்சு? இங்கே வந்துச்சா? ஓகே, ஸோ ஐ கேன் கிளிக் ஆன் திஸ் ஒன் and I can navigate to come down at the bottom. Okay, so இங்கே வச்சுக்கலாம். Okay, so here it is. So கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். இல்லை இமேஜோட சைஸை கூட சிறுசாக்கிட்டு கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல let me keep it like as it is. Cool, அவ்வளோதாங்க, என்னோட இமேஜ் வந்து ரெடி. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டவுன்லோட் ஆப்ஷனில் போயிட்டு I'm going to click on this download option. Okay, PDF print format la varudhu. Okay, எனக்கு PDF format la வேண்டாம். Okay, I will take it into JPG format. Okay, so இதே image நான் JPG format நான் download பண்ணிக்கிறேன். Okay, okay, so ஒரு format வந்து JPG format download ஆயிடுச்சு. ஓகேங்களா? இன்னொரு format வந்து close பண்ண முடியல இந்த window. Okay, so because of this one. Okay, so one, so இன்னொரு format வந்து பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட்ல I can go ahead and choose PDF print suggested. Okay, so ரெண்டாவது ஆப்ஷன் டவுன்லோட். அப்ப என்ன ஆகுது, எனக்கு ஒரு JPG ஃபார்மேட் இன்னொரு PDF ஃபார்மேட் கிடைச்சிருச்சு. அதாவது ஒரே கண்டென்ட் JPEG ல கிடைச்சிருச்சு, ஒரே கண்டென்ட் PDF ல கிடைச்சிருச்சு. இப்போ என்ன அட்வான்டேஜ் இதுல, என்னுடைய கண்டென்ட்ல போய் நான் என்ன பண்ணலாம், கண்டென்ட் சப்மிஷன் பண்ணும்போது எந்தெந்த வெப்சைட்லாம் PDF எடுத்துக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நான் ஒரு PDF இமேஜை சப்மிட் பண்ணலாம். எங்கெங்கெல்லாம் இமேஜ் கேட்குறாங்களோ அங்கே நான் வந்து இமேஜை சப்மிட் பண்ணலாம். அப்போ எனக்கு 2 ரிசோர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? 2 ரிசோர்ஸ் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்ல போய் இதை நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இங்கே போயிட்டு என்னுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட் உள்ள போட்டிருக்கேன் இல்லையா, ரைட், இந்த கண்டென்ட் உள்ள போட்டிருக்கேன். ஓகே, இந்த கீவேர்ட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் உள்ள போடுற ஒரு ஆப்ஷன், இது பேசிட்டே இருக்கட்டும். இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லயோ இல்லை கடைசிலையோ, ஓகே, ஸோ ஏதாவது ஒரு இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து உள்ள போடுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, என்னோட இன்ஃபோகிராஃப் இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா, அந்த இன்ஃபோகிராஃபோடைய JPEG ஃபார்மேட் என்ன பண்ணணும், அகைன் compressor.io. ஓகே, இங்கே போயிட்டு ஓகே என்னுடைய compress another picture. See, நீங்க எத்தனை டைம் ஒரு ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப செஞ்சாலும் அந்த ஆக்டிவிட்டியை வந்து நீங்க இக்னோர் பண்ண கூடாது. ஓகேங்களா? அந்த விஷயம் வந்து நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இமேஜோட சைஸ் 265 KB இருக்கு, அதை நீங்க கம்ப்ரஸ் பண்ணுங்க. நீங்க மேனுவலா கம்ப்ரஸ் பண்ணி போறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஓகே பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 247க்கும் 271க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு நான் கம்ப்ரஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஒரிஜினல் இமேஜை உள்ள போட்டுக்கிறேன். இங்க போயிட்டு I will click on browse. ஓகே, எங்கிட்ட இருக்கக்கூடிய இமேஜ் ஃபைலை நான் எடுக்கிறேன், எடுத்துட்டு இந்த இமேஜ் ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகே, அப்லோட் பண்ணிட்டு again I click on this, select this image. ஓகே, இந்த இமேஜுக்கு தேவையான கேப்ஷன், ஓகே, பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல், இதுவும் கேப்ஷன் சம்மந்தப்பட்டது இல்லையா, ரைட், அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கீழே போயிட்டு அதோடைய கேப்ஷன், ஓகே, பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி tools for content creation. ஓகே, ஸோ இதுவே தான் இந்த இமேஜுக்கு நான் வந்துட்டு டைட்டிலாகவும் யூஸ் பண்றேன், ஆல்டர்னேட்டிவ் டேக்காகவும் யூஸ் பண்றேன். ஓகே, இன்ஃபோகிராஃப், ஓகே, இன்ஃபோகிராஃப், ஓகே, இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன், இதையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா யாராச்சும் இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இன்ஃபோகிராஃப்னு தேடினாங்கன்னா என்னோட காட்டணும் இல்லையா, அதுக்காக. ஸோ என்னோட ஆல்டர்னேட்டிவ் டேக், என்னோட டைட்டில் மூணுலையுமே கொடுத்துட்டேன். I'm going to make it as my original size content. ஆச்சுங்களா? ஸோ டாப்ல ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், பாட்டம்ல ஒரு இமேஜ் போட்டிருக்கேன். இந்த கண்டென்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன், அப்டேட். ஓகே, அப்டேட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ இந்த கண்டென்ட் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ என்னோட கண்டென்ட்டும் என்ரிச் பண்ற மாதிரி இருக்கு. என்ரிச் பண்ண கண்டென்ட்ல நான் வந்துட்டு கீவேர்டு கண்டென்ட் டெக்ஸ்ட் கண்டென்ட்ல நான் உள்ள கொடுத்துருக்கேன். இப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் படிச்சு முடிச்சதுக்கு பிறகும் இன்னும் கடைசியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஆப்ஷன் இங்க இருக்கு. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து கண்டென்ட் ரெப்பிட்டேஷன் மாதிரி தெரியாது, பட் இது வந்து ஒரு இமேஜ்ல இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இது டெக்ஸ்ட்ல இருக்கும். ஏன் வந்து நான் இமேஜ் டெக்ஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன்னா, டெக்ஸ்டுவல் கண்டென்ட் ஈஸியா மக்கள் தேடும்போது கீவேர்டு மேட்ச் ஆகி கூகுளில் காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமேஜ் ரிசல்ட்ஸ்ல காட்டுறதுக்கு இந்த இமேஜ் எனக்கு தேவைப்படும். ஸோ கிராலிங் இண்டெக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இமேஜ் ரிசல்ட்ஸ்ல இது காட்டும், கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸ்ல டெக்ஸ்ட் காட்டும். ஓகே, அப்போ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருக்கு. ஓகே, ஒரு ஆப்ஷன். இப்போ இதே கண்டென்ட்டை எப்படி நீங்க வியூஏவா ஜெனரேட் பண்றது அப்படின்னா, அப்படியே நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல இப்போ வேகனே இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்க கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கண்டென்ட் ஓப்பன் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஒன்று ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த கண்டென்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மக்கள்கிட்ட. பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ இதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக படிச்சு பார்க்கலாம். இந்த இமேஜ் சொல்லி காட்டலாம். காமிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்க ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். கீவேர்ட் ரிசர்ச், யூ கேன் யூஸ் ஆட்டோ சஜஸ்ட் டூல், கூகுள் ரிலேட்டட் சர்ச்சஸ், LSI கிராஃப், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க சொல்லி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோவை நீங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த சோர்ஸை வந்து உங்க சிஸ்டத்துல நீங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, இன்னொரு ஆப்ஷன் என்ன பாத்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட். ஓகே, பிபிடின்னு சொல்லுவாங்க. பிபிடி எப்படிங்க உருவாக்குறது? ஸோ உங்களுடைய சிஸ்டம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா பவர் பாயிண்ட்டை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, விண்டோஸ், ஓகே, பவர் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க பப்ளிஷ் பண்ண வேண்டியது வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பிரசன்டேஷன் முதல்ல ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே, ஓபன் பண்ணிக்கங்க. இல்லை எக்ஸிஸ்டிங் பிரசன்டேஷன் ஏதாச்சும் ஓபன் பண்ணிக்கங்க. தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இந்த இடத்துல போயிட்டு delete whichever the things which you don't want. நார்மல் பிரசன்டேஷன் தான். ஓகே, delete பண்ணிடுங்க. blank இருக்கு. So you can also create a new slide, new blank slide. Okay, ரெண்டு ஸ்லைட் இங்க இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைட் என்ன பண்ண போறேன்? என்னுடைய கண்டென்ட்டோடைய டைட்டில், பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். நான் அப்படி போடுவேன். இல்லை இதை ப்ராப்பரா இப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு F11 ப்ரெஸ் பண்ணனா இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்படி ஃபுல் ஸ்க்ரீன் வரும்போது இந்த கண்டென்ட் மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒரு print screen. ஸோ ஃபங்க்ஷன் print screen அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துக்கொண்டு போய் இதுவே நான் என்ன பண்ணுவேங்க, ரைட், print screen கொண்டு போயிட்டு ஒன்று இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இங்கே போயிட்டு நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி ஓப்பன் பண்ணி வச்சிருக்க இடத்துல இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே, ஓகே, இது மாதிரி சிறுசாகும்போது ஃபார்மேட் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கண்டென்ட் எடுத்துக்கொண்டு போய் ஒரு MS பெயிண்ட், ஓகே, இதெல்லாம் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் தான், எதுவுமே பெய்டு கிடையாது. MS பெயிண்ட் ஓபன் பண்ணி இந்த இமேஜ் வந்து நான் பேஸ்ட் பண்றேன். சரிங்களா? பேஸ்ட் பண்ணா இது வந்து இப்படி பெருசா வருது. இப்படி பெருசா வரும்போது என்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கலாம். ஓகே, இங்க வந்துட்டு அந்த பவர் பாயிண்ட்ல இடையில ஃபிட் ஆகிற மாதிரி இதை நான் செலக்ட் பண்ணி இங்க இது வந்து செலக்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்து இதை மட்டும் நான் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்குவேன். எடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் இட் டு 100%. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இதை எடுத்து கொண்டு போய் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டுப்பேன். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல போட்டுட்டு என்னுடைய ஸ்லைடு ஃபுல்லா வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகே, ஐ வில் அட்ஜஸ்ட் இட் அக்கார்டிங் டு மை ஸ்லைட். இங்கேயுமே ஓகே, தேவைப்பட்டால் ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகும்போது அதோட குவாலிட்டி டேமேஜ் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம், பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி. ஓகே, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஓகேங்க. ஸோ அடுத்த ஸ்லைட், ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்து இந்த மாதிரி விஷயத்தை நீங்க கொஞ்சம் கொண்டு வரலாம். ஓகே, டவுன். ஸோ என்னுடைய செகண்ட் ஸ்லைட். ஓகே, செகண்ட் ஸ்லைட்னா இதே வெப்சைட்டை கீழே கொண்டு வந்து என்னுடைய செகண்ட் லெவல் ஆஃப் கண்டென்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்குவேன். கீவேர்ட் ரிசர்ச்ல இருந்து என்னுடைய CMS கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் தெரிகிற மாதிரி வச்சுக்குவேன். அகைன் ஃபங்க்ஷன், என்னுடைய பிரிண்ட் ஸ்கிரீன் நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு உள்ள போடுறேன். Ctrl V. ஓகே, ஸோ ஏற்கனவே இருக்கிறத delete பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்றேன்.
திரும்ப எனக்கு தேவையான கண்டென்ட் இங்கேருந்து நான் ட்ரா பண்ணி எடுக்கிறேன். ஸோ சைஸ் வச்சு ஆக்கிட்டு எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் ரெக்டாங்குலரில் வந்து செலெக்ஷன் போடுறேன். கீவேர்டு ரிசர்ச்சில் ஆரம்பிச்சு ஐ வில் கோ அப் வித் திஸ் ஒன் மெஜெண்டா வரைக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ். ஓகே, கண்ட்ரோல் ஏ. இதோட சைஸ் வந்து திரும்ப நான் 100 ஆக்கிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ, காப்பி திஸ். திரும்ப என்னுடைய பவர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஸ்லைடில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ எதுக்காக நான் என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் பாயிண்ட் ஃபார்மேட்ல ஒரு விஷயத்தை நான் வெளில சொல்லணுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இன்னொரு பிளாங்க் ஸ்லைடு உள்ள சேர்த்துக்கிறேன். இந்த பிளாங்க் ஸ்லைடில் என்னுடைய 3வது ஸ்க்ரீன் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு அடுத்து. ஓகே, பிளாஜரிசம் செக்கர்லாம் இருக்கு. பட் எனிவே இங்க இருந்து நான் வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ் இது வரைக்கும் நான் ஒரு பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்க்ரீன். ஸோ இருக்கிறதே சிம்பிளஸ்டான ஒரு மெத்தட். நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்றது, கண்டென்ட் கிரியேட் பண்றது, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய என்ன சொல்றது கன்வின்ஸ்மெண்ட்டுக்காக நீங்க யூஸ் பண்றது. அசால்ட்டா இந்த மாதிரி ஒரு சில சின்ன சிம்பிள் டூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை வந்து நம்மளால உருவாக்க முடியும். இந்த உருவாக்கின கண்டென்ட்டை கொண்டு போய் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூட்டும் பண்ண முடியும். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் கட் பண்ணிட்டேன். இதை ஒரு ஃபுல் சைஸ்க்கு நான் கொண்டு போயிட்டேன். இதை நான் செலக்ட் பண்றேன். ஓகே, என்னுடைய பவர் பாயிண்ட் ஷீட்ல கொண்டு போய் நான் போடுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி என்னோட ஸ்லைடுக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ 4வது இருக்கக்கூடிய இன்னொரு பிளாங்க் ஸ்லைட். ஓகே, வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட மீதியை கொண்டு வந்து நான் வைக்க போறேன். ஓகே, இந்த இடத்துல இருக்கு. ஸோ மீதி சோசியல் ஐகான்ஸோட இருந்தால் இருந்துட்டு. ஓகே, ஓகே, ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஸ்கிரீன். திரும்ப பேக் டு எம்எஸ் பெயிண்ட். reduce the size. Select the area. கீழே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே, சோசியல் மீடியாவோட சேர்த்து கூட இருக்கட்டும். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எக்ஸ் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. மேக்ஸிமைஸ் திஸ் செலக்ட் பண்ணுங்க. இந்த இமேஜை கொண்டு போய் உங்களுடைய பிபிடியோட எம்டி ஸ்லைட்ல போட்டுக்கங்க. போட்டுச்சா? ஸோ திரும்ப அதே மாதிரி எக்ஸ்டெண்ட். ஸோ இருக்கிறதே சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைனலாக ஆயிடுச்சு. ஸோ 4வது ஒரு ஸ்லைடு, நியூ ஸ்லைடு, எம்டி ஸ்லைடு. ஓகே, இதில் போயிட்டு என்ன பண்ணலாம், இன்சர்ட். நீங்க வேணா டிசைன் பண்ணலாம். ஓகே, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தேங்க் யூ முடிஞ்சு போச்சு. ஓகே, இன்க்ரீஸ் த ஃபாண்ட் டு சம் 60. Okay, increase the font to 120. Make it as 130. Okay, alright. So make it as simple. New slide okay. So click on new slide, a blank slide, make it to the top. Insert a text of your choice. Okay, pick up the title. Pick up the title in the order. If you do not want to give this, okay, you can try to give this image. Idaina in the title on the you simply copy and put it into a PowerPoint sheet. Okay, so formatting வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எந்த ஃபார்மேட்டிங் இருந்துச்சோ அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஃபார்மேட் இல்லாத இடத்துல நீங்க வந்து இதை பேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப அதை காப்பி பண்ணீங்கன்னா ஃபார்மேட்டிங்காக போயிடும். Okay, so உங்களுடைய PowerPoint presentation போட்டு பேஸ்ட் பண்ணிக்கங்க. Again select all this, make the font size as around 130. Okay, so 130 வந்து என்ன சிறுசாக்கி let us have it as 110. So let me go ahead and arrange it. See, இது எல்லாமே எப்படி டிசைன் பண்ணணும், எந்த மாதிரி வைக்கணும்னா உங்களுடைய சாய்ஸ். Don't try to meet அமுதகுமார்ஸ் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. அப்படி பண்ணாதான் உங்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டென்ட் தான் அமையும். ஓகே, feel proud and happy about what you are doing it for yourself.
ஓகே, தயவு செய்து யார் கூட கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ணணும். இப்படிதான் பண்ணணும். ஓகே, யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணப்போ நீங்களே எங்க போயிருந்தீங்க, இப்போ வந்து நீங்க சொல்றதுக்கு இல்லையா? ரைட். இதெல்லாம் எனக்கு தேவைப்படுறப்ப நானா தேடி கத்துக்கிட்டது. அதனால ஐ கேன் ஈஸிலி டீச் யூ தட் திஸ் இஸ் த நீட். ஓகே, பெஸ்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், காமன் ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ். அவ்வளவுதான். ஸோ அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு, அடுத்த ஸ்லைடு. ஓகே, ஃபைனலாக வந்து தேங்க்யூ ஸ்லைடு ஆச்சுங்களா? PowerPoint presentation is ready. Okay, so I have the presentation here. இங்க போயிட்டு ஃபைல், சேவ் ஆஸ். ஓகே, என்னுடைய டெஸ்க்டாப்ல. Okay, so save as to this PC. Okay, or I can go to my desktop. Okay, in the desktop I have several projects to be handled. This one I have projects along the Amadha Kumar. அது வந்து என்னுடைய கீவேர்ட் உள்ள போட்டு PPT அப்படின்னு போட்டுட்டு PowerPoint presentation சேவ் ஆயிடுச்சா? ஆச்சு. ஓகே, ஃபைல் நேம் இஸ் நாட் வேலிட். ஓகே, இது தேவையில்லை. ஓகே, ஸோ என்னோட PowerPoint ஒரு சிஸ்டத்தில் சேவ் ஆயிடுச்சு. இது பியூட்டி என்னன்னா PowerPoint சேவ் ஆயிடுச்சா? ஓகே, அடுத்து இந்த ஃபைல் ஆப்ஷன்ல போயிட்டு சேவ் ஆஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இதே என்னுடைய ப்ராஜெக்ட் குள்ள அமுதகுமாருக்குள்ள போயிட்டு ஓகே PowerPoint இருக்கா, அதுக்கு பதிலா இந்த கண்டென்ட்டை நீங்க PDF சேவ் பண்ணி இதே PowerPoint நீங்க PDF சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு PowerPoint பிரசன்டேஷன் உங்களுக்கு PPT-ஆவும் கிடைச்சிருச்சு, அந்த PowerPoint பிரசன்டேஷன் உங்களுக்கு PDF-ஆவும் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஓகே, அது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காமிச்சிருது. ஓகே ஓகே, ஸோ PDF-ஆவும் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. இதை நீங்க ஓப்பன் பண்ணி வேணா பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து PDF ஃபார்மேட்டு. இன்னொரு பியூட்டி என்னன்னா ஃபைல் சேவ் ஆஸ், அதே டெஸ்டினேஷன்ல தேவைப்பட்டால் PowerPoint பிரசன்டேஷனுக்கு பதிலா ரைட் இங்க JF outline, JPEG, GIF format, PNG, TIFF, PowerPoint. ஓகே, ஸோ இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். I think we are missing something. நம்ம வந்து PowerPoint presentation we can also save it as a video அப்படிங்கிற ஒரு நான் பார்த்துருக்கேன். பட் வீடியோ ஃபார்மேட்டிங் எனக்கு கிடைக்கல. GIF ஃபார்மேட், விண்டோஸ் மீடியா வீடியோ தெரியுதுங்களா? விண்டோஸ் மீடியா வீடியோன்னு இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு சேவ், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் ஒரு வீடியோ ஃபார்மேட்லமே உங்களுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நீங்க ஒரு PowerPoint ரெடி பண்ணி அந்த PowerPoint நீங்க PDF மாத்திக்கலாம், அந்த PowerPoint நீங்க PDF மாத்திக்கலாம், அதே PowerPoint நீங்க வீடியோவா சேர்த்துக்கலாம். ஸோ 3 விதமான கண்டென்ட் நமக்கு ஈஸியா கிடைச்சிருது. இமேஜை இன்ஃபோகிராஃபிக்கை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது எல்லாத்துக்குமே நமக்கு எது சோர்ஸ் அமையுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட் சோர்ஸ் அமையுது. அந்த ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை PDF ஃபார்மேட்டு, PPT ஃபார்மேட்டு, வீடியோ ஃபார்மேட்டு அப்படின்னு PDF ஃபார்மேட்னு ஒரு 4-5 ஃபார்மேட்ல மாத்துறோம். அப்ப நம்ம கிட்ட சப்மிட் பண்ணதுக்கு ஒரு இமேஜ் இருக்கா இந்த இடத்துல? ரைட், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம சப்மிட் பண்றதுக்கு ஒரு இமேஜ் இருக்கா, கிரியேட் பண்ணிட்டோமா? நம்ம சப்மிட் பண்றதுக்கு ஒரு PDF ஃபைல் இருக்கா, ஓகே, ஒரு PPT இருக்கா, ஒரு வீடியோ இருக்கு. இது 4 இருக்கா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 4 எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே இன்டர்நெட்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் document submission websites. Okay, websites இல்ல list of தனித்தனியா okay image submission website, list of PPT submission websites, list of video submission websites. இதெல்லாம் தேடி அவங்க கிட்ட போய் இந்தாங்கோ இமேஜ், இந்தாங்கோ PPT இப்படின்னு தனித்தனியா நம்ம சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா என்னுடைய இன்ஃபோகிராஃப் இருக்கு இல்லையா, அந்த இன்ஃபோகிராஃபுக்கு உள்ள ஓகே இந்த கண்டென்ட்டோட இன்ஃபோகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபோகிராஃபுக்கு உள்ள இங்க என்னுடைய ஹோம் பேஜுக்கு தேவையான லிங்க் சேர்க்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி கண்டென்ட் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகே, என்னுடைய வெப்சைட்டும் இதுக்குள்ள இருக்கு. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபோகிராஃப் உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட்டையும் அதற்குரிய லிங்கையும்
செக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சர்ச் இன்ஜின் ஸ்பைடருக்கு இருக்கு. அப்போ ஒரு இமேஜ் பேக்லிங்க் எனக்கு உருவாகும். இது வந்து நான் நிறைய இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். இதோட பெரிய பியூட்டி என்னன்னா, ஒரே இன்ஃபோகிராஃபை நம்ம நிறைய இடத்த சப்மிட் பண்ணலாம். நீங்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறைய இடத்த போடும்போது தான் உங்க கண்டென்ட் டூப்ளிகேட் கண்டென்ட் ஆகும். இன்ஃபோகிராஃப் மாதிரி இமேஜை கொண்டு போய் ஷேர் பண்ணும்போது அதை வந்து ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா இமேஜ் ஷேரிங், டூப்ளிகேட் நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு டூப்ளிகேட் பிரச்சனை வரும். பட் இமேஜ் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் இஷ்யூ தான் வரும். ஓகே, காப்பிரைட் இஷ்யூனா இது என்னோட இமேஜ் அப்படின்றாங்க. இந்த இமேஜ் நீங்களே உருவாக்கி இருக்கீங்க, அப்புறம் யாரும் வந்து என்னோட இமேஜ் சொல்றாங்க. அதனால இமேஜ் பப்ளிஷ் பண்ற வரைக்கும் காப்பிரைட் இஷ்யூஸ் வராது. உங்களுடைய ஓன் கண்டென்ட், உங்களுடைய ஓன் இமேஜ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ ஆன்லைன்ல இந்த மாதிரி பிடிஎஃப் சப்மிஷன், பிபிடி சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், இந்த கண்டென்ட் தேடுறீங்க, உங்க கண்டென்ட் கொண்டு போய் பப்ளிஷ் பண்றீங்க. இது நிறைய இடத்துல பப்ளிஷ் பண்ணும்போது நமக்கு நிறைய விசிபிலிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய அட்வான்டேஜ் என்ன, நமக்கு நிறைய வந்து ஆர்டிகல் சப்மிஷன் மாதிரி இங்க வந்து டிஃபரெண்ட் ஃபார்மேட்ல சப்மிட் பண்றோம். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டை மென்ஷன் பண்றதுக்கும், ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கும், அந்த இமேஜ் போற இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அங்க நம்ம லிங்கை மென்ஷன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்த டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜ் சப்மிஷன், பிபிடி சப்மிஷன், பிடிஎஃப் சப்மிஷன், வீடியோ சப்மிஷன், இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு மட்டும் சப்மிட் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? இப்போ இதை நம்ம செயல்முறைப்படுத்துறதுக்கு இந்த 4 ரிசோர்ஸ் நமக்கு தேவை. இந்த 4 ரிசோர்ஸையும் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா?